நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் பாவங்களை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே பகல் வேலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா எல்லாரும் சத்தமா கைதட்டி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் பகல் வேலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே பகல் வேலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தி இரவெல்லாம் காத்தி மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி டடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் பகல் வேலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அப்பாவும் திருப்பாதமே வேதனை வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள் ஐயா ஒரு நாள் பிரிக்காதையா நாதனை உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றி டடி எல்லாம் சத்தமாய் ஏசப்பாவுக்கு நன்றி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி பகல் வேலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அப்பாவும் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெபத்தை கேட்டீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் பகல் வேலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அப்பாவும் திருப்பாதமே புதிய நாள் தந்தீரையா
ஆறுதல் நாயகனே. சத்தமாய் கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. ஏசப்பாவுக்கு கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். பகல் வேளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. பகல் வேளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. பகல் வேளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் 1000 நன்மைகளை செய்திருக்கிறார். அவருக்கு கோடி நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு சோத்திரம். அப்படி எல்லாரும் முழங்கால் பிடிடுவோம். எல்லாரும் முழங்கால் பிடிட்டு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நமக்கு சுகத்தை தந்தார், நமக்கு பலனை தந்தார், நமக்கு ஜீவனை தந்தார். இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டுமாக எல்லாரும் முழங்கால் படிடுங்க. கண்களை மூடி அந்த தேவாதி தேவனுக்கு தொடர்ந்து நன்றி பலிகளை செலுத்தி துதியின் பலிகளை செலுத்தி அவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு விஷயாய் உள்ளும் புறமாய் கழுவாராக, பரிசுத்தமாக்குவாராக, சுத்திகரிப்பாராக. ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 சொல்லி 24 மணி நேரம் துதிக்கப்படத்தக்க ஒரே ஒரு தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படியாய் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை ஆண்டுடைய பரிசுத்த பலிபீடத்திலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்வோமாக. ஆண்டமை உழுவிசையாக கழுவாராக, பரிசுத்தமாக்குவாராக, சுத்திகரிப்பாராக. ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வதற்கு ஏசப்பா உங்களை என்னை கத்த தகுதியாக்கும்படியாக எல்லா 2 கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஏசப்பா ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவனாகிய உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை ஒரு விஷயம் உள்ளமே கழுவி பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து பரிசுத்தாளங்க தொழுது கொள்வதற்கு எங்களை ஒரு விஷயம் கழுவுங்கப்பா, சுத்திகரிப்பா என்று சொல்லி எல்லா 2 கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுவோமாக. பரபல பரபல ஆவியானவர் நம்மை கழுவி கொண்டிருக்கிறார். ஓ வேத வாசனம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து கொண்டிருக்கிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவர் வைத்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை தொடர்ந்து பரிசுத்த அலங்காரத்தோடு ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லாம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற கிருபைக்காக எல்லாம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பலன் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. மனிதனாலே முடிந்திருந்தால் தெய்வத்தினிடத்திலே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மால் செய்ய முடியாத நிறைய காரியங்களை செய்து முடிக்க நம்முடைய தேவன் அவர் நம்மோட கூட இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை.
நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. தகுதியில்லா என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க கிருபை இல்லைன்னா? உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. சதத உயர்த்தி உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம இயேசுவே. அடைய கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று அப்பா மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா. ஓ தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. தகுதியில்லா என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை நானும் இல்லை, இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மையிலே வளர்ந்திட, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திட உண்மையிலேயே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, சொல்லுங்க. என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நான் வாழ்ந்தது இயேசுவே, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே.
கிருபை வேண்டும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை 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 சொல்லுங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 சொல்லுங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ. எல்லாம் அப்படியே கண்களை மூடி கிருபையால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தின் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது கிருபை கிருபை. சொல்லுங்க கிருபை ஓஹோ கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, சத்தமாய் கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால். என் கட்டுக்காலை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க ஓ கிருபை 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 சொல்லுங்க கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை கிருபை நல்லா கையை தட்டி வாய்களை திறந்து சொல்லுவோமா இயேசுவே கிருபை 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 ஓ கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபை 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 சொல்லுங்க கிருபை 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 கிருபை
அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது கிருபை. இயேசுவே சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது கிருபை 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 ஓ கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுங்க, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். என் கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது கிருபை. சொல்லுங்க, கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது கிருபை கிருபை. இயேசுவே கிருபை எங்க பலன் அல்லப்பா, எங்க தாளம் இல்ல, எங்க அறிவினாலே இல்ல, உடைய கிருபையினாலே. கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நல்ல வாயை திறந்து சொல்லுவோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ நல்ல வாய்களை திறந்து கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எங்களுடைய பலத்தில், எங்களுடைய தாளத்தில், எங்களுடைய அறிவில், எங்களுடைய முயற்சியினால இல்லப்பா, நீங்க எங்கள் மேல பாராட்டின உம்முடைய மகா பெரிய அன்பினாலே, உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படி எழுதி நிற்போம். தேவனுடைய மகிமையான சமூகத்தில் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது, ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நம்முடைய பரிசுத்தத்தினாலே அல்ல, நீதியினாலே அல்ல, மற்றவர்களை பார்க்கிலும் நீங்களும் நாளும் நல்லவர்களாக இருப்பதினால் அல்ல, தேவ கிருபை. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று தாவீதையா சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வந்த அந்த அற்புதமான ஆச்சரியமான கிருபைகளுக்காய் 2 கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி திரியேக தேவனுக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நல்ல கண்களை மூடி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் பயபக்தியோடு நடுக்கத்தோடு எல்லாரும் கண்களை மூடி ஜீவனுள்ள தேவனை நாம் எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ரிபாலபா ரபலபா ரபா சந்தன ரதிக்க பரபலபௌ ஷபரமன மரபலபரபலபரபா. அல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவென்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கோடி 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 துதிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
நீ எதற்கும் பயந்து விடாதே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நான் யாக்கோபின் சிறு கூட்டமாக இருக்கிறேன், இஸ்ரவேலின் சிறு கூட்டமாக இருக்கிறேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் கலங்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் எல்லா தலைக்கு மேல கைகளை தட்டி எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள்ளே பரவசம் அடைந்து ஓ ஹல்லேலூயா, thank you Holy Spirit of God, thank you Jesus. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. பாடுவோம். நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஓ சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. கைவிடுவாரோ? இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஓ இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, என்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், நல்ல கைத்தட்டி, உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே.
ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் சுரும் வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு கூட்டமே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு கூட்டியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ரபலபரப கபலபரபா நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தலைக்கு மேல கைகளை தட்டி எல்லாரும் ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. தலைக்கு மேல கைகளை தட்டி ஆவியில நிறைந்து ஒரு பலபலபலபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், தயிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எல்லாம் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன்
மீட்பர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே. ராஜராஜனோ என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே. ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. தம்மை உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் பாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். பாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லா கரங்களை தட்டி கட்டி நாம் ஆவிக்குள்ள நிறைந்த ஆமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் ஓ கைதட்டி நாம் பாடுவோம் ஆமென். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா நொடி போலவே. சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி போலவே சுகம் தருவா. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கு பெரியவர் திருமுள்ளே. எல்லா பேய்கள் எல்லாம் நடுநடுங்கு நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடு கொண்டாடு சத்தா தொட்டு போட்டு. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். செலிப்ரேட் பண்ணுவோம் நாம் பாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நல்லாவிக்குள்ளே பரவசம் அடைந்து கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவம் எல்லாம் போக்கிடுவா பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவம் எல்லாம் போக்கிடுவார் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் திறப்பிடுவார். அதிசயம் செய்திடுவார். உன்னை ஆவியினால் இறப்பிடுவார்.
கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடு 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 கவலைகள் பாரங்களை மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ரிகா பாலா தூரா பாலா ஹாபா வால் ரிபாலா பாலா 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 ஓஷா பாலா பக்கா பாலா பாலா பாபா அந்நிய பாஷைகளை பேசு அல்ல கண்களை மூடி ஓ கரங்களை தட்டி ஆமென் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எவ்வளவு பலன் இருக்குதோ நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை கொண்டாடி மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே ஆமே கொண்டாடப்படத்தக்கவே, அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமே அந்நிய வாசைகளை பேசி எல்லாரும் கற்று உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி 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 க்ளோரி. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உங்க அன்பு எவ்வளவு பெருசு ராஜா, உங்க காருண்யம் எவ்வளவு பெருசு டாடி. ஓ ஹல்லேலூயா. உங்க அன்பை எண்ணி நன்றியோடு போய் துதிக்கிறோன்னு சொல்லி எல்லா ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மாறாத தேவன், மகத்துவமுள்ள தேவன், மாட்சிமைப்படுகிற தேவன், வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிறவர், மன்னிப்பை கொடுக்கிறவர், ஆமென், மறந்து விடுகிறவர், எங்கள் இயேசு மகாராஜாவை போல வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஓரா பல பரப கபல பரபல 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 பரபலபா. துணையாளரே, எங்கள் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. தலைக்கு மேல் அப்படியே கைகளை கூப்பி கொண்டு சொல்லுவோம். துணையாளரே, எங்கள் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். தலைக்கு மேல கைகளை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. எவ்வளவு சத்தமிட்டு ஆராதிக்க முடியுமோ ஆராதனை. ஸ்டிங்ஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ரெண்டு கை அப்படியே பரலோகத்து நேராக ஏந்தி கொண்டு வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே.
அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி ரெண்டு கைகளை அசைத்து சேர்ந்து சொல்வோம். ஆராதனை ஆராதனை யெகோவா தேவனை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா தேவனுக்கே ஹல்லேலூயா ராஜனுக்கே ஹல்லேலூயா தேவனுக்கே ஹல்லேலூயா ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடும். ரெண்டு கையசைத்து சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை தேவ தூதலோடு சேர்ந்து ஆமென். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே. எல்லா மகிமையும் எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா திரியேக தேவன் ஒருவருக்கே செலுத்தி நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி விடுதலையோடு கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்வோம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. கோடிக்கணக்கான தேவ துதலோடு கூட இறங்கி வந்திருக்கிற ராஜாதி ராஜாவை நல்ல கரங்களை தட்டி எல்லா மகிமையும் எல்லா கணமும் அந்த தேவனுக்கு மிக பயபக்தியோடு நடுக்கத்தோடு ஆமென் கரங்களை தட்டி செலுத்தி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி 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 க்ளோரி. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் முற்பிதாக்களின் தெய்வம் எங்கள் மத்தியில் உலாவி நடப்பித்துக் கொண்டிருக்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போதெல்லாம் எவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு பெரிய ஜாதி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லப்பா. அப்படிப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் உமக்கு சொந்தமான ஜனமாய் எங்களை ஆண்டவரே வம்சத்தில் ஒருவனும் கோத்திரத்தில் இருவருமாக தெரிந்து கொண்டு இந்த செழிப்பான மேட்டிலே நாட்டி வைத்திருக்கிறதற்காய் தலைக்கு மேல கரங்களை தட்டி எங்கள் திரியேக தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
ஓ ராபா கபா லபா ரபா லபா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். வார்த்தையின்படி கர்த்தர் செழிக்க பண்ணி நாமத்தை பயன்படுத்தும். சத்ருவானவன் ஒருவரையும், உங்க திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளை ஒருவரையும் பறித்து கொண்டு போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மகிமையின் அக்கினிக்குள் வைத்து அரவணைத்து சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சிறியோர், பெரியோர், வாலிபர், வயதிபர் எல்லாரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து உங்க மாட்சிமையை, மகத்துவத்தை, மகிமை விளங்கப்படும். நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த சபை உங்க சபப்பா. இந்த சபைக்கு போதுக நீங்க பரிசுத்த ஆவியானவரே நீங்களே ஆளுகை செய்து ஆட்கொண்டு நடத்துங்க. எல்லா மகிமையும் கடமை துதியும் மிகுந்த ஜாக்கிரதையோடு உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் கிரீடங்களை எல்லாம் உங்க பாதத்தில் இறக்கி வைத்து உங்க பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து உங்க நாமத்தை மயப்படுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாகவே எல்லாரும் வேத புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானத்தோடு வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 1 to 11. மகன் காப்ரியல் பாலா முன்பாக வந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க உதவி செய்யும்படி கேட்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாரார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தமிழே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானும் ஆகும். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவோ? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் பெத்லேகம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாக இருந்தான். ஈசாயும் 8 குமாரர் இருந்தார்கள். இவனும் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக எல்லாரும் வேத புஸ்தகத்தை உங்கள் வலது கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து சின்ன பிள்ளை பெரியவங்க எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமே கேட்கலையே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த பரலோக மனமகிழ்ச்சியின் ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும்
உயிர்த்தெழுந்த இயேசு ராஜாவின் அற்புத நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினால் நல்லா தலைக்கு மேலே கரங்களை தட்டி இயேசு ராஜாவை வரவேற்று அவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல சந்தோஷமா. அல்லேலூயா. வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. 3 வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அச்சாரமாய் எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். முதல் வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 2வது வார்த்தை விசுவாசமாயிருங்கள். 3வது வார்த்தை ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மகா கொடிதான காலம். சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்பதை அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு கூட உலகத்தில் இறங்கி பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை கலங்க பண்ணி, கலகப்படுத்தி, சோர்வுக்குட்படுத்தி, அவர்கள் செயல்பட விடாதபடிக்கு துவண்டு போக பண்ணி, அப்படிப்பட்ட காரியங்களை கோலியாத் என்கிற அரக்கனாகிய பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆகையால் இந்தியா முழுவதும், அகில உலகம் முழுவதும் பயங்கரமான சூழ்நிலைமைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியங்களை வெற்றியோடு செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான த்ரெட்டனிங் ஸ்பிரிட், பயமுறுத்தும் ஆவி, மிரட்டும் ஆவி, ஸ்தோத்திரம், சோர்வை கொடுக்கும் ஆவி, கோலியாத்தின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் ராஜாதி ராஜா இந்த உலகத்திற்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் எனப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் எதை குறித்தும் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய திருவுள சித்தத்தின்படி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசம் போய்கொண்டிருக்கிற போக்கை கர்த்தர் அறிந்து இந்திய தேசத்துக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் காரியங்களை முழு உலகத்திலும் காரியங்களை மாறுதலாய் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற அமெரிக்க அதிபர் தேர்தலிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஜனநாயகத்தை விரும்பி அமெரிக்க தேர்தலிலே ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மதிப்புக்குரிய ஜோ என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த தாசன், ஜோ பைடன் என்று சொல்லக்கூடிய அந்த தாசன், அவர் எலெக்ஷனில் நிற்பதற்கு முன்பே அறிவித்து விட்டார், முழு உலகமும் எந்த ஒரு நாடும் ஸ்தோத்திரம் மதவாத சக்திகளோடோ
வேற எந்த மொழி அடிப்படையிலேயோ எந்த இன அடிப்படையிலேயோ எந்த காரியத்திலும் செயல்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி Praise the Lord. முன்னாள் அதிபர் எல்லாத்துக்கும் சால்ரா போட்டு போயிட்டு இருந்தார். ஆனா இவர் திட்டவட்டமா சொல்லிட்டார். ஆகையால் இந்தியாவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு, தேவ சபைகளை கட்டி எழுப்புவதற்கு இந்த நாட்களிலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும், எத்தனை ஸ்தோத்திரம் அவமானமான பேச்சுக்கள் வந்தாலும், தரக்குறைவான பேச்சுக்கள் வந்தாலும், ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருந்து தம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். When Saul and all the Israelites heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid. அவர்கள் இருதயம் கலங்கிக் கொண்டிருந்தது, மிகவும் பயப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட கொடிய அரக்கனாகிய கோலியாத்தின் கிரிகளின் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறது. தேவ சபைகள் கலங்கி கொண்டிருக்கிறது, தேவ ஊழியர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலக்கத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து ஆவியானவர் இயேசப்பா மூலமா திட்டவட்டமாய் இந்த காலைவேளையில் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இவர்கள் கலங்கினார்கள்? கலங்குவதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து, பின்னால் இருக்கவங்க சத்தம் என கேட்கணும், எல்லாம் சேர்ந்து படிங்க பார்ப்போம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 சாணுமா. சத்தமா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் காலிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரின் பனைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். சத்தமா. பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம்
இஸ்ரவேலிய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். 16ஆம் வசனம், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். எத்தனை நாள்? எத்தனை நாள்? எத்தனை நாளுப்பா குட்டி பிள்ளைகள்? எத்தனை நாள்? 40 நாள். காலையிலே வருவான், சாயங்காலத்திலே வருவான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருக்கிற அந்த வெங்கலம் மாத்திரம் பல ஆயிரக்கணக்கான கிலோ எடை உள்ளவைகள். எப்படி நடத்தானே எனக்கு தெரியல. ஆள் உயரம் 12 அடி உயரம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல்களில் சவுல் ராஜா 7 அடி உயரம். இவன் சவுலுக்கு மேல 5 அடி 12 அடி உயரம் உள்ளவன். மிரட்டி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். திரட்டன் பண்ணி கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, உன்னை திரட்டன் பண்ணி கொண்டிருக்கிற, உன்னை மிரட்டி கொண்டிருக்கிற கோலியாத்தின் வார்த்தைகளுக்கு நீ ஒரு நாளும் பயப்படாதே. பயப்படாதே. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், தேவ மகனே, தேவ மகளே, நீ இந்த சத்துருடைய மிரட்டலை கண்டு, சத்துரு பேசும் அவமானமான வார்த்தைகளை கண்டு, சத்துரு பேசும் பலவிதமான சோர்வை கொடுக்கும் வார்த்தைகளை கேட்டு நீ கலங்கவும் வேண்டாம், மிகவும் பயப்படவும் வேண்டாம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்ப்போம். ஸ்தோத்திரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். Exodus chapter 14 verse 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். உன்னை மிரட்டிட்டு இருக்கானா? உன்னை பின்னாலேயே விரட்டிட்டு இருக்கானா? பார்வோனும் அவனுடைய பிரதானமான ரதங்களும் சேனைகளும் விரட்டி கொண்டு வருகிறதா? உன்னை மிரட்டி கொண்டு இருக்கிறானா? அந்த மிரட்டலினால் உன் இருதயம் கலங்கி மிகவும் பயத்தோடு கூட காணப்படுகிறாயா? இந்த மகிமையான வேளையிலே ஆவியானவர் சொல்கிறார், பயப்படாதே. Fear not. Fear not. Stand still and see the salvation of the Lord. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் அலுவலகத்தில், உன் குடும்பத்தில், உன் உறவினர்களுக்குள்ள, இனஜன பந்துக்குள்ள, சபைக்குள்ள, சங்கத்துக்குள்ள, நீ போகிற வருகிற இடத்துல உன்னை திரட்டன் பண்ணி கொண்டிருக்கிற இந்த எகிப்தியனின் கிரியைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். இந்த கோலியாத்துக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்குவார். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய வேலை முழங்கால தேவ சமூகத்தில் முடக்குவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயின் மூலமாய் தேவன் அந்த வார்த்தையை சொன்னார்.
அதே வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியன் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். தலைக்கு மேல ஒரு கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. ஆகையால் தான் 15:3 சொல்றாங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். The Lord is a man of war. ஸ்தோத்திர. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். Lord is his name. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸ்தோத்திர. நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். அமைதியா முழங்கால போட்டு வேதத்தை தியானம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தரே யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை கொடுத்து சத்துருக்கள் மூழ்கி போகும்படி செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகையால் தான் ஸ்தோத்திரம் 15:9 சொல்றாரு, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அப்படிதான் சொல்லுவான் பகைஞன். உன்னை தொடருவேன், உன்னை பிடிப்பேன், உன்னை கொள்ளையடிப்பேன், பங்கிடுவேன், என் ஆசை உன்கிட்ட திருப்தியாகும் என்று சொல்லுவான். பயப்படாது. கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார். தலைக்கு மேல ஒரு கைதட்ட கொடுக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். Though this blow with thy wind, the sea covered them. கடல் மூடிக்கிச்சுங்க. அதே கடல் தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறந்தது. அதே கடல் சத்துருக்களை மூடி போட்டது. தலைக்கு மேல ஒரு கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. உன்னை திரட்டன் பண்ணி கொண்டிருக்கிறேன், உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன், உன்னை மிரட்டி கொண்டிருக்கிறேன். இந்த பார்வோனின் கிரியைகளையும் கோலியாத்தின் கிரியைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாக்கி போட போகிறார். நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. Let no man's heart fail because of him. கோலியாத் நிமித்தம் கலக்கத்தோடு வந்திருக்கிற என் தேவ மகளே, என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், இந்த கோலியாத் நிமித்தம் உன் இருதயம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. தோத்திரம். பூமியில் அவன் பெரிய ஆளுமாய் தெரிவான். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா வானத்துக்கும் பூமிக்கும் உரிய தேவனாக இருக்கிறார். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. இவன் 12 அடி உயரம் தான் இந்த கோலியாத்து. உன்னை மிரட்டி கொண்டிருக்கிற கோலியாத், உன்னை பின்தொடர்ந்து வருகிற கோலியாத் 12 அடி உயரம் தான். ஆனால் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற இயேசு மகாராஜாவின், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய தலை பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கால்கள் பூமியில் இருக்கிறது. வானமினுடைய சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி என்று சொன்ன அவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார்.
உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியலையே. 10 நிமிஷத்துக்கு தான் டியூப் லைட் எரியும். எதை குறித்து கலங்காத. இந்த கோலியாத்து நிமித்தம் உங்கள் இருதயம் துவள வேண்டாம். கோலியாத்துன்னா கோலியாத்துக்கு அப்படியே வரட்டும், கோலியாத்துடைய பாட்டனே வரட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற இயேசு மகாராஜா மகா பெரியவர். அவர் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். அவர் அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் உன்னை கைப்பிடிச்சு நடத்துவார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். ஒருபோது உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நம்புற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். Thank you Jesus. டி மைனர். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி பயன்படுத்துவோம். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா, கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலோ மரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. படுகுழியில் நீ விழுந்தாலோ மரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. அக்கினியில் நீ நடந்தாலோ எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலோ எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்க மாட்டேன் என்று நம்புற தேவ பிள்ளைகள் நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, ஓ ஜீசஸ், என்ன வந்தாலும் கலங்காத. அல்லேலூயா.
நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் தாவீதின் குமாரன் இன்றைக்கு சொல்லுகிறார், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டுவதில்லை. ஆமென். அவனோடு நான் போய் யுத்தம் பண்ணுவேன். நீ போகாதம்மா, நீ போகாதையா. யுத்தம் பண்ணுவது கர்த்தருடைய கையில் விட்டுவிடு. நீ யுத்தம் பண்ணினா உன் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், தோல்விகள் ஏற்படும். ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணார்னா நீ முழங்கால போட்டு வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணி சேப்பா உனக்கு 100% ஜெயத்தை கொடுத்து விடுவார். சந்தோஷமா கை தட்டுவோம். தோத்திரம். ஒரே ஒரு காரியம்தான் அவர் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 50ஆம் வசனம் சொல்கிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். Praise the Lord. So David prevailed over the Philistine with a sling and with a stone. தேவ பிள்ளையே, உனக்கு எனக்கு இருக்க வேண்டிய 2 உபகரணம். ஒன்று முழங்காலின் ஜெபம், 2வது முழங்கால் என்ன வேதத்தை தியானிக்கும் தியானம், 3வது இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம். இந்த 3 கையில் இருந்தா போதும், எந்த கோலியாத்தையும் கீழே வீழ்த்துவதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சேர்ந்து படிக்கலாமா? நல்லா கொண்டாட்டத்தோட. பின்னால் இருக்கும் முன்னாடி இருக்கும் எல்லாரும் 365ஆம் பக்கம் எல்லாம் சேர்ந்து படிக்க பார்ப்போம். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்தபோது, ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறை முறையாய் பாடினார்கள். தலைக்கு மேல ஒரு கை தட்டி கொடுங்க பார்ப்போம். சந்தோஷமா. கலக்கம் நீங்கினது, கொண்டாட்டம் உண்டானது. அல்லேலூயா. செலிப்ரேஷன். நிச்சயமா சொல்றேன், வருகிற நாட்களில் இந்தியாவிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் சிலுவை கொடியை ஏந்தி கொண்டாடி மகிழ போகிறோம். இமய முதல் குமரி வரை, காசி முதல் கன்னியாகுமரி வரை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் பாய்ந்து செல்ல போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மகா பெரிய காரியங்களை நடப்பிக்க போகிறார். இனி வருகிற நாட்கள் இந்தியாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக, ஆவிக்குரிய ஸ்தோத்திர ஆன்மீக காரியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காணும் நாட்களாக இந்தியாவுக்கு தேவன் மாற்றப் போகிறார். நம்புறவங்க கைத்தட்டுங்க சந்தோஷமா. ஆண்டவர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயத்தை கொடுக்க மாட்டார். வனாந்திர திசையிலிருந்து கொடுக்க மாட்டார். அவருடைய பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தன்னுடைய மாட்சிமையை விளங்க பண்ண அவர் வல்லமையில் அவராய் கிரியை நடப்பிக்க போகிறார். பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 Chronicles chapter 32 verse 1 and 2. இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் தேவனை துதிக்கிற பட்டணத்துக்குள் பிரவேசித்து
அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள அவைகளை தன்வசமாக்கி கொள்ள நினைச்சான். சாத்தான் இந்த தேசத்தை தன்வசமாக்கி கொள்ள திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். Praise God. Enter into Judah and encamped against the fenced cities and thought to win them for himself. தன்வசப்படுத்த வேண்டும். இதுதான் கோலியாத்தினுடைய திட்டம். இதுதான் சன்னகரிப்பினுடைய திட்டம். இதுதான் பார்வோனுடைய திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் பலிக்காமல் போக பண்ணுகிற வல்லமையின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். Praise God. அவர்களை பார்த்து எசேக்கியா சொன்ன வார்த்தையை கவனித்து வாசிக்கும்படி விரும்புகிறேன். எல்லாம் சேர்ந்து படிங்க. 7-8 வசனங்கள். என் 581 பக்கம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். எல்லாம் தைரியமா படிங்க பார்ப்போம். எடுங்க பைபிள. 581 பக்கம் சேர்ந்து படிங்க. பின்னால முன்னாடி எல்லாம் சேர்ந்து படிங்க பார்ப்போம். பைபிளை திருப்புங்க. குட்டி பிள்ளைலாம் திருப்புங்க. ஓகே, ரெடி? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தலைக்கு மேல ஒரு கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. For there be more with us than with him. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தானோட இருக்கிற சேனையை விட உங்களோட என்னோட கூட இருக்கிற சேனை மகா பெரிய சேனை. அல்லேலூயா. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலை முழுவதும் சூழ்ந்திருந்தது போல தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார். 8ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? இவ்வளவுதான் நம்பிக்கையா? இவ்வளவுதான் நம்பிக்கையா? நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சம்பவித்தது? என்ன நடந்தது? ஒரே நிமிஷம்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 20-21 சேர்ந்து படிப்போம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி, சத்தமா சொல்லுங்க, வானத்தை நோக்கி, வானத்தை நோக்கி, வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது சத்தமா பார்த்தீங்க, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீருடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவளை சுற்றுப்புறத்தாருக்கு விளக்கி ஆதரித்து நடத்தினார். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்களும் நானும் பட்டயத்தை எடுத்துட்டு ஓட வேண்டாம். கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி அற்புதம் செய்து விடுவார். எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்கள், அப்பாவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா நேர் முழங்கால் படிக்கிட்டு இடது கையை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி
இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற திட்டவட்டமான வார்த்தை, சாத்தானின் மிரட்டல்களுக்கு நீ ஒரு நாளும் அஞ்சி விடாதே. ஏளனமா பேசுறானா, கேவலமா பேசுறானா, துச்சமா பேசுறானா, உன்னை விரட்டிக்கிட்டே வர்றானா, உன்னை மிரட்டிக்கிட்டே வர்றானா, பயப்படாத. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யுத்தங்கள் உண்டாகும் போது குடும்பங்களுக்குள்ள யுத்தம், ஸ்தோத்திர வேலை ஸ்தலங்களுக்குள்ள யுத்தம், ஏன் சபை விசுவாசிகளுக்குள்ள யுத்தம், உறவினர்கள் இனஜன பந்துக்களுக்குள்ள யுத்தம், என்ன யுத்தம் வந்தாலும் வரட்டும், நீ சண்டை போடாத. நீ முழங்கால போடு, வேதத்தை தியானம் பண்ணு. கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்து பெரிய ஜெயத்தை கொடுத்து மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறபடினால, அப்பா இதுவரைக்கும் நான் யுத்தம் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன். இன்றைக்கு ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்கு 100க்கு 100 என ஒப்பு கொடுக்கிறேன். இனி உயிர் உள்ள மட்டும், ஏசப்பா வருக மட்டும் கர்த்தரே யுத்தம் பண்ண நான் அனுமதி கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் அப்படியே உங்க வலது கை அப்பாவுக்கு நேரம் உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். மனைவியோட யுத்தம், புருஷனோட யுத்தம், பிள்ளைகளோட யுத்தம், சக விசுவாசிகளோட யுத்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட யுத்தம், வேலை ஸ்தலத்தில் யுத்தம், அதிகாரிகளோட யுத்தம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வில்லை ஒடிப்பேன், ஈட்டியை முடிப்பேன், ரதங்களை நெருப்பினாலே சுட்டரித்து என் மகிமையை விளங்க பண்ணுவேன். ஓ ராபா லாபா ராபா கபா லாபா ராபா. ஆவியானவர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நல்லா தலைக்கு மேல கை தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எல்லா 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி 100க்கு 100% ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, உங்க ஆளுகை எங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எங்க மாம்சத்தில் நாங்கள் யுத்தம் பண்ணி தோல்வியை சம்பாதித்தது போதும். ஆவியானவரின் யுத்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். நீர் ஒருவரை உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். ஆண்டவர் மகிமைப்படுவராக. குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுகிற பெற்றோர்கள் குழந்தையை முன்னே எடுத்துக்கொண்டு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைட்டன், ஹேமா, மெர்சி 2 பேருடைய பெற்றோர்கள் முன்னே வரும்படி கேட்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஜோசப், மரியா முன்னாடி வாங்க சீக்கிரம். பெற்றோர்கள் வாங்க. பாக்கியமே இந்த பாரலத்தில் சொந்தக்காரனே, இந்த நூலத்தின் சொந்தமான ஹென்றி ஜோசப்புடைய பெற்றோர்கள், மரியாவுடைய அம்மா முன்னே வரும்படி கேட்கிறேன். சொந்தக்காரரவே சொந்தமான. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. பிரைஸ் தி லார்ட். அருமையான மகன் ஹென்றி ஜோசப், அருமையான மகள் மரியா நேச மலர்,
அவருடைய திருமணம் நம்முடைய ஆலயத்தில் நடந்தது. கர்த்தர் ஏற்ற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தபடினால் தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? தாத்தா பாட்டி உள்ளவங்களா இருக்கிறீங்களா? நன்றி உள்ளவர்களாக. ஹென்றி ஜோசப் செத்து போய் 10 மாசத்துல அவங்க அம்மா மடியில் போட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது திருவாளர் ஐசக் ஜானி பீரோ கடை வச்சிருந்தவர் என்னை புல்பீட்லேருந்து இழுத்து கொண்டு ஓடி போய், ஐயா இந்த மாதிரி ஒரு குழந்தை செத்து கிடக்குதுயா, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. போனேன், உடனே கொடுத்து அற்புதம் செய்தார். வருஷம் ஜீவனை கொடுத்து படிக்க வச்சு போராட்டத்தை மாற்றி ஆசீர்வதித்து ஒரு அருமையான புராணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களா? நன்றியா இருக்கீங்களா? இந்த குழந்தைக்கு முன்பாக இந்த வாயின் வார்த்தைகள் கொடுக்குறீங்களா? அப்படி நீங்களும் தேவனுடைய குழந்தைக்கு முன்பாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறீங்களா? போராட்ட பிரச்சனைகள், இன்றைய அவமானங்கள் வந்தாலும் நன்மை விட்டு ஒரு நாள் சத்ரு விலக பண்ணாலும் நாங்கள் உறுதியாக இருப்போம் சொல்லி தேவனுக்கும் தேவ சபைக்கும் ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அற்புதங்களின் தேவனே, அன்பு மகன் பிரைட்டனுக்கும் மகள் மேர்சிக்கும் நீ பாராட்டின கிருபைக்காய் கோடி ஸ்தோத்திரப்பா. சரியான ஆண் மகனை போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனை மத்தியிலும் நீ கூடவே அதிசயம் செய்கிறே, எனக்கு நன்றி. இப்பொழுது அன்பு மகனை இயேசுவின் ரத்தம் பூசி முத்திரை போட்டு உமால் அபிஷேகம் என்பதை ஊழியர்களாக்கினை குமாரன் பசுத்தாவியின் நாமத்தில் அவனை பிரதர்ஷனம் பண்ணுகிறேன். ஆசிர்வதியிலிருந்து உமக்கு ஏற்ற பயத்திலும் பசுத்தத்திலும் வளர்ந்து அதிசயங்களை வெளிப்படுத்துகிற மகனால் காத்தாவாடுகிறேன். அபிஷேகத்தை தந்து காண்பதுங்க எந்த சத்ருவும் அதிசயங்களை மகாராஜாவின் அற்புத நாமத்தில் ஆசீர்வதித்து சொல்லிக்கிறேன். பிரதிஷ்டை பண்ணி இந்த மகனுக்கு Job, God bless
you. கர்த்தர் மகிமைப்படுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை வேண்டுங்கள். குழந்தைக்கு நேராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை விட்டு தேவ கரந்த குழந்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அற்புதங்களின் ராஜா, அதிசயமானவரே, கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான மகன் ஆமென் ஹென்றி ஜோசப்புக்கும் மரியா நேச மலருக்கும் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த ஆண் மகனுக்காய் அன்பியோடு ஸ்தோத்திரித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராம் இயேசுவின் ரத்தத்தை மகன் மேல பூசி முத்திரை போட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து பிரவேசம் பண்ணுகிறேன். வரும் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியா மாறி உங்கள் நாமத்தை மகிழ்த்த கர்த்தருக்கென்று மகிமையாய் பிரகாசிக்க பலன் கொடுத்து தாங்கி நடத்தபடி ஜெபிக்கிறோம். எந்த சத்துரு கூடாதபடி பாதுகாத்து பராமரித்து சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. உன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வழங்க பண்ணும். பெற்றோர்கள் இருவரை ஆசீர்வதியும், மாதாபாட்டி ஆசீர்வதியும். உங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்க்கையில் செய்யும். உனக்கு உத்தம பாதுகளால் பிறக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த அன்பு மகனை குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக எனக்கு ரோஜர் விக்டர் சாமுவேல் சுற்றி கர்த்தரை மகிமைப்படுகிறேன். ரோஜர் விக்டர் சாமுவேல் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்து யெகோவானிசியை போற்றி பாடுவோம் என்கிற பாதை சனங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவருக்கு அந்த காணிக்கைகள் அசம்பாங்கள் திருப்பதிகளை செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மகிமையான காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். யெகோவானிசி போற்றி பாடுவோம். எழுநூற்றி 24 கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். யெகோவானிசி 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 பாடுவோம். யெகோவானிசி 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 போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே வீறு கொண்டெழுவிரசு வீரரே மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். வீறு கொண்டெழுவிரசு வீரரே மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ மீறும் எதிரி சதிகளும் விரலவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே ஹல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசி
துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்தியாகி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. பாடுவோம். யெகோவா நிசி யெகோவா நிசி. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார். இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார். இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் எங்கும் செல்லுமா? கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா? கர்த்தர் நாமம் அல்ல நாமம், கர்த்தர் நாமம் அல்ல யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. ஏகவானுசியை போற்றி பாடுவோம். வெற்றி கோடியே ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? ஹல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா? யெகோவா நிசி. ஏகவானுசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசி. யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா?
அல்லேலூயா ஜீவ தேவ சேனையம் ஏகோ வாணிசி ஏகோ வாணிசி ஏகோ வாணிசி ஏகோ வாணிசி ஏகவாணிசி ஏகவாணிசி ஏகவாணிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா 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 எங்கள் கோடி வெற்றி கோடியே சத்தம் அவர் அறிவை சொல்லலாம் எந்த காரியத்தை குறித்தும் வழங்க வேண்டும் இருக்கிறாரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்று மாலை நடக்கிற விசேஷித்த ஆராதனை 6:30 மணிக்கு ஒருவரும் ஆப்ஷனாக அது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அத்திரிய நாள் ஆகியார் எல்லாரும் மாலை 6:30 மணி ஆராதனைக்கு வருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல அனுதினமும் 5 மணி முதல் 6:30 மணி நேரம் அதிகாலை ஜெபம் நடைபெறுகிறது. உற்சாகமாய் கொண்டு வருங்கள். மாலை 7க்கு 8 மணி வரைக்கும் மாலை ஜெபம். வெள்ளிக்கிழமை அவருடைய இடையிலும் உபவாச ஜெபம் 10:30 மணி இந்த வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை. ஏன்னா ஒரு மணிக்கான ஆரம்பிக்கிற நோக்கானது அதில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து சீக்கிரமாக அதை முடிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதனால் 10:30 மணிக்கு இந்த வெள்ளிக்கிழமை விடுதலையின் உபவாச ஜெபம் கண்டு வருங்கள். God bless you. எல்லார் கண்களை மூடி 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, அற்புதமான செயல்களுக்காக நல்லா தலைக்கு மேல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளை நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். எந்த தீங்கு துக்கப்படுத்தாதோடு பாதுகாத்துக்கொள்ளும். குழந்தை செகண்ட் சர்வீஸ் செய்யும் ஏராளமான மக்களை கொண்டு வந்து நாமத்தை தொடர்ந்து மாலை நடைபெறுகிற அதோடைய 4வது ஆராதனையிலும் கர்த்தரை இயங்கிய காரியங்களை செய்யும். மகிமையான வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக்கும். நீங்கள் பிறகு நாங்கள் சிறுக பலிபுரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே கைக்கூட்டி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சத்தமா என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. வைத்துக் கொண்டு அலுவலக வீட்டில் எல்லாம் கண்ணம் போடுங்க. சின்ன பிள்ளை பெரிய எல்லாரும் சத்தமாக சேர்ந்து சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பிரிவார். உமது கரம் என்னோடு இருந்து நீங்களை துக்கப்படுத்தாதவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கிறவர். அந்த தம்முடைய முகத்தை ஆசீர்வதிக்க பண்ணி கிருபையாயிருக்கிறவர். அந்த தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான குணத்தை கட்டளையிடக்கிறவர். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பு, ஐக்கிய சமாதான பாதுகாவை அவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பிரியனமும் நினைத்திருந்து காப்பதாக. கைகளை வைத்து சத்தமாக சொல்லுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு கை கும்பிட்டு வாழ்த்து சென்று துக்கமாக கூடி பேசக்கூடாது. யாரும் ஆண்டவரின் ஸ்தோத்திரம் நெருக்கமாக செயல்படுங்கள். மாலை ஆராதனைக்கு யாவரும் ஓடி வாருங்கள். God bless you. ஆமாம்.